தனுசு ராசிக்காரர்களுக்கு 3 விஷயங்கள், மகத்தான முத்தாய்ப்பான விஷயங்கள். ஒன்று, சனி பெயர்ச்சி. சனி பகவான் 4ஆம் வீட்டிற்கு வருகிறார். வீடு, மாடு, மனை, உயர்கல்வி, உயர் பதவி அத்தனை சனி பகவான் வர்றார். சோ 4ல் இருக்கக்கூடிய சனி பகவான் உயர் கல்வி, உயர் பதவி மட்டும் இல்லாமல் வீடு, நிறைய பேர் வீடு கட்ட போறீங்க. அடுத்ததாக 4ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய சனி பகவான் 4, 5, 6 பார்க்கிறார். வேலை விஷயத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள், சத்துருக்களால், கம்பெனில நமக்குன்னு ஒரு கேரக்டர் இருப்பான், அவனை நம்மளை போட்டு கொடுக்கறதே அவனுக்கு ஒரு வேலையா இருக்கும். அவரே டிரான்ஸ்பர் ஆகி போயிருவார். சந்தோஷம்பா, நீ போப்பா, இனிமையாவது என்ன நிம்மதியா வேலை பார்க்க விடுறா. அந்த 4ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய சனி பகவான் உங்களுக்கான சத்துருக்கள் எல்லாம் கிளியர் பண்ணி விடுவார். உடம்புல இருக்க வியாதிகளை கிளியர் பண்ணி விடுவார். 10ஐ சனி பார்த்து விட்டார், பெரும்பு கூட அடைய போறீங்க. சனி 10ஆம் பார்வையாக உடம்பை பார்க்கிறார். உடம்பை பார்க்கும்போது என்ன ஆகும்னா, உடல்நிலையில் மாற்றங்கள், உடல்நிலையில் நல்ல வேகங்கள், உடல்நிலையில் ஆக்டிவான விஷயங்கள் எல்லாத்தையும் குரு பகவான், அந்த சனி பகவான் தருகிறார். அதே நேரத்திலே குரு 7க்கு வரார். 7ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய குரு பகவான் தம்பதிகளுக்குள்ள சண்டை. சோ அந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு 7ஆம் வீட்டில் வரக்கூடிய குரு பகவான் இல்வாழ்க்கையில் இன்பத்தை சேர்த்து தருவார். 11ஆம் இடத்தை குரு பார்க்கிறார், லாபத்தை அதிகரிக்கிறார். குரு உங்க உடம்ப குரு பார்ப்பின் கோடி புண்ணியம். அதே மாதிரி குரு 3ஆம் இடமாகப்பட்ட முயற்சி ஸ்தானத்தை பார்த்துட்டார். முயற்சியை குரு பகவான் பார்க்கும் பொழுது எடுத்த காரியம் யாவினும் வெற்றி, எங்கு நோக்கினும் வெற்றி. சோ இதனால தனுசு ராசிக்காரங்க வேலை விஷயத்துல தயவு செஞ்சு வேலை விட்டுறலாம்னு இருந்தீங்கன்னா வேலையை விடாதீங்க. மார்ச் மாசம் வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. மார்ச் மாசம் ஒரு போர்க்களம் வரும். அந்த போரில் நீங்கள் வெற்றி பெறுவீர்கள். அது உங்களுடைய புகழ் திக்கெட்டும் பரவும். ஜெயிக்க போறீங்க. தைரியமா இருங்க.